ஹலோ கைஸ், இன்னைக்கு மித்திக்கல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே சூவோட அப்பாவுக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை. அம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு, இதெல்லாம் யார் பண்ணா? அது அப்பா, நம்ம அம்மாவோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் அது மொத்தமாக இப்போ ஷேட்டர் ஆகி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆமா, நீ என்னடா சொல்ற? தெளிவா சொல்லி என்னதான் ஆச்சு? அது என்னன்னா, என்னோட கசின் பிரதர் யூ, அதான் நம்ம ஃபேமிலில இருந்த அந்த யூ தான். அவன் கிட்ட இருந்து கூட நம்ம டேலண்ட் பறிச்சுமே அதே பையன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் திரும்பவும் அவன் கிட்ட போய் மோதிட்டேன். அந்த யூ நம்ம எல்டருக்கு உன்ன மொத்தமா முச்சு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அம்மாவோட பீஸ்ட் டேமிங் கோரு அதையும் ஆளு மொத்தமா ஷேட்டர் ஆக்கிட்டான். அம்மாவோட நிலைமை இப்போ எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, எந்த விதமான பீஸ்ட் கூடயும் கான்ட்ராக்டே அவங்களால போட முடியாது. அவங்க இப்போ ஒரு ஆர்டினரியான பர்சனுக்கு சமம். அப்பா, அங்க ஒண்டி யூ நிக்காம நம்ம லூ ஃபேமிலிய மொத்தமா நான் வைப் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? ஏன்னா அவனை உயிரோட விட்டோம்ல, நம்மளதான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு அவனை முச்சிருந்தா எவ்வளவு பிரச்சனை இப்போதைக்கு வந்திருக்காது. நம்ம அவனோட எஸ் ரேங்க் டேலண்ட் பறிச்சதும் நம்ம லூ ஃபேமிலி மேலும் இன்னமும் வளரணும் எப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை பண்ணோம். அது அவனுக்கு புரியலையா? சரி, போன வாட்டி தப்பிச்சாட இந்த வாட்டி நம்ம முச்சிடலாம். அங்க அம்மாவும் வந்துட்டு, சூக்கண்ணா அதுக்கு நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். இதோ என் கையில இருக்கு பாத்தியா, இந்த பொருளை வச்சுதான் நம்ம அந்த விஷயத்த பண்ண போறோம். ஏன்னா இந்த பொட்டிக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டோன் தான் டிராகன் ரிலியம் டெலிபோர்டேஷன் ஸ்டோனு. இதை நீ பயன்படுத்தும் போது உன்னால டிராகன் ரிலியம் அதுக்குள்ள அங்க போக முடியும். உள்ள போயிட்டு நீ என்ன பண்ணும் தெரியும்ல, நான் டிராகன் ரிலியத்துக்கு போயிட்டு முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும். அதானே? கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கரா மாறுவேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம லூ ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் இப்படி பண்ணதுக்காக யூவை விட போதில்ல. யூக்கு பிரைஸ டபுளா நம்ம பே பண்ணணும். எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம், நான் ரிவெஞ்ச கண்டிப்பா கொடுப்பேன். சீன் அப்படியே யூவை நோக்கி வரும். ஆன்டியோட டிராகன்ல தான் ஆளு ஹாயா பந்து வரான். அங்க ஆளு பந்து வரும்போது சிஸ்டம் வழியா எல்லா விஷயத்தையும் ஆளு பார்த்து தான் இருக்கான். இப்ப அவங்க போட்ட பிளானு, அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, எல்லா விஷயமும் நம்ம யூக்கு இங்க தெரியும். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா, என் டிமானிக் டிராகன் கிட்ட ஒரு பவர் இருக்கு, டார்க் சோர்ஸ்னு. அந்த பவரை வச்சு ஆக்சுவலா என்ன பண்ண முடியும்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு பர்சனுக்குள்ள டார்க் சோர்ஸ் பவரை அவன் லைட்டா செலுத்திட்டாலே போதும், அவங்க பண்ற விஷயத்த நம்மளால மொத்தமா வாட்ச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி கூடயும் சூ கூடயும் ஆளு சண்டை போட்டிருப்பான். யாருக்குமே தெரியாம அந்த பவரை இம்ப்ளான்ட் பண்ணிட்டான். அதனால தான் இப்போ நம்ம ஹீரோவால இந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறமா அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இப்போ இந்த விஷயத்தை படி பார்த்தா டிராகன் ரிலியம் ஸ்டோன் அது அவங்க கிட்ட இருக்கா. சோ இதை வச்சு என்ன மொத்தமா அழிக்கணும்னு சொல்லி டிராகன் ரிலியத்துக்கு ஆளு போக போறான். அப்பனா அங்க போற மூலமா ஸ்ட்ராங்கரா மாற முடியுமா? இது நல்ல விஷயமால இருக்கு. எனக்கு இதை பத்தி தெரியாம போயிடுச்சுப்பா. சரி, அப்புறம் என்ன, நம்மளும் டிராகன் ரிலியத்துக்கு ஃபியூச்சர்ல ஒரு ட்ரிப்புக்கு போக வேண்டியதா. அங்க சிஸ்டமும் வந்துட்டு உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் அது 100 ரீச் பண்ணிச்சு. அதனால அதுக்கு ரிவார்டா பிரீடிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயமும் அன்லாக் ஆயிருக்கு. இந்த பிரீடிங் சிஸ்டம் இருக்கே, இது ஒரு பயங்கரமான விஷயம். சிம்பிளா சொன்னா, ஒரு சாதாரணமான பீஸ்டையும் நம்மளால ஹை டியர் பீஸ்டா எவால்வ் பண்ண வைக்க முடியும். அது ஒண்டி இல்லாம அதுக்கு ஹிடனான பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். அந்த மாதிரி விஷயம் தான் இது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு போக போக தெரியும். சோ நம்மளும் அப்படியே பார்க்கலாம். நம்ம யூகோங்க தெரியுது, ஓ பிரீடிங் சிஸ்டமா நல்லா இருக்குப்பா. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்னா, அப்போ நான் ஆன்டியும் நம்ம சூவியும் டிஃபீட் பண்ண விஷயம் யூனிவர்சிட்டி மூலமா எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு போலயே. சரி, ஏதோ ஒண்ணு பிரீடிங் சிஸ்டம் சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணு. அந்த எபிலிட்டியை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த பிரீடிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் என் மைண்ட் வேற எங்கேயும் போகுது. இந்த குலு குலு விஷயத்துக்கு உங்களுக்கும் அப்படி ஆகுதா? ஏன்னா அந்த வார்த்தை அந்த மாதிரி தான் வியர்டா இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம அந்த குலு இல்ல அந்த பிரீடிங் சிஸ்டம் வச்சு நம்ம ஹீரோ என்னென்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். சிஸ்டமே குலு சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணு. அவ்வளவுதான். இதே மாதிரி அந்த பிரீடிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகுது. அது கரண்டா இப்போ 10% இருக்கு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஷாப்புக்கு வரும். ஷாப்ல அந்த பொண்ணு இருக்கான். அங்க யோசிக்கிறதும் இப்போ அகாடமியை பத்தி தான். இப்போ ஷாப் ஓனரும் நம்ம சிஸ்டர் ஆனிவும் அகாடமியில என்ன பண்ணிருப்பாங்க. ஏன்னா எனக்கும் அகாடமிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி ஒண்டி ஷாப் ஓனரை கொஞ்சம் ஏர்லியா மீட் பண்ணியிருந்தா மேபி என்னாலையும் இந்த பீஸ்ட் டேமிங் யூனிவர்சிட்டிக்குள்ளலாம் போயிருக்க முடிஞ்சிருக்கும்ல. உண்மையா சொன்னா எனக்கும் பீஸ்ட் டேமிங் யூனிவர்சிட்டிக்கு போகணும், நம்ம ஷாப் ஓனர் டீச் பண்ற அந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு டீச் பண்ற விஷயமும் கண்டிப்பா ரொம்பவும் ஃபேஷனேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா ஷாவ், நீ என்ன யோசிக்கிற? ஷாவ், நீ ஒண்டி நல்லா க்ரோ ஆனா நானும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம ஷாப் ஓனர் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவேன். ஏமா உனக்கு புரியல, நம்ம ஷாப் ஓனர் கிட்ட சிஸ்டம் எல்லாம் இருக்கு. நீ என்னதான் யோசிச்சாலும் ஷாப் ஓனரை உன்னால தொட கூட முடியாது. லெட்டர்லாம் அவன் காடு மாதிரி உனக்கு புரியாது. அங்க இப்படி இவ யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க.
அது ஒரு லேடி தான். வந்தது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில பார்த்த அதே நர்ஸ். அந்த நர்ஸ் பொண்ணு வந்துட்டு, ஆமா நான் கேள்விப்பட்ட அந்த மித்திகல் பெட் பீஸ்ட் ஷாப் அது இதுதானா? ஆமாங்க, எல்லாராலையும் பேசப்படுற அந்த ஷாப் இதுதான். சரி சரி, ஷாப் ஓனர் எங்கப்பா? ஷாப் ஓனரை மீட் பண்ணோம் அப்படின்னு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, ஷாப் ஓனர் கரண்டா இங்க இல்ல, அவரு வெளியில போயிருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் பீஸ்ட் வாங்கணும்னா சொல்லுங்க, இங்க பீஸ்ட் எல்லாம் இருக்கு, என்னால இன்ட்ரடக்ஷனை கொடுக்க முடியும். இது எப்படிப்பட்ட பீஸ்ட், இது என்னென்ன பண்ணும் எல்லாமே உனக்கு புரியாதுமா, போயிட்டு உட்காரு. ஏன்னா வேலையே ஷாப் ஓனர் கிட்ட தான் இருக்கு. அதனால ஷாப் ஓனர் வரட்டும், அதுக்கப்புறமா நான் பேசுறேன் போயிட்டு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் டீயை கொண்டு வர முடியுமா? ஆமா, இவங்க தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாங்க, டீ தான் கேக்குது. இதை கேக்குற மேவும் கண்டிப்பா இதோ இப்பயே கொண்டு வரேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீ எல்லாம் போட்டு குடிப்பான்ல, அந்த விஷயத்தெல்லாம் அவ கொண்டு வரா. அதுலயும் ஸ்பெசிபிக்கா 2 இலையத்து அவ போறா. எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, ஷாப் ஓனர் டீ குடிக்கும் போது அடிக்கடி இதை போட்டுதான் டீயை ரெடி பண்ணுவாரு. அந்த இலைய பத்தி நம்ம மேக்கு ஒண்ணுமே அங்க தெரியல. அது நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீ, அதாங்க ஆனியோட ட்ரீ. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான ட்ரீயோடைய இலை தான் அது. இத பாக்குற நர்ஸ் அம்மாவும், என்னப்பா இவங்க கிட்ட டீ தூள கூட இல்லையா, வெறுமா இலைய வச்சு டீ போட்டு இருக்கு இந்த பொண்ணு, அதுவும் ஜஸ்ட் ஒரு சாதாரணமான இலை தான், அதால பெருசா என்ன பண்ண முடியும் இப்படின்னு தான் இந்த அம்மா யோசிக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதை வச்சு டீ ரெடி பண்ணோனே அதுல இருந்து வர ஆறா இருக்குமே, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதை பாக்குறவங்களால சுத்தமா நம்ப முடியல. என்னடா இது, டீ தூளை விடவும் இது பயங்கரமா இருக்கு இப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த ஆறா நான் குடிக்கிற அந்த எல்ஃப் டீயோட லீவ்ஸ் அதை விடவும் பல மடங்கு சுப்ரீமாவும் கிரேட்டாவும் இருக்கு. அங்க இத பத்தி யோசிக்கும் போது மேவும் இப்பதான் அந்த இலைய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க ஷாப் ஓனரு அடிக்கடி டீயை மேக் பண்ணும் போது இந்த 2 இலைய வந்து போடுவாரு. இந்த 2 இலையோட பேரு ஏதோ ஒண்ணு சொன்னாரு. யங் லீவ்ஸ் ஆஃப் 1000 ஸ்டார் வெயின். அதாங்க நம்ம அன்யூ அதோட இலை தான் இது. 1000 ஸ்டார் வெயினா இது. அது ஒண்டி ஃபுல்லா மெச்சூர் ஆச்சுன்னா அவ்வளவுதான், சின்ன சின்ன ரிலேயத்தெல்லாம் அசால்ட்டா அதால மொத்தமா சப்ரஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம்ல அது. அது என்னன்னா இவரு ஜஸ்ட் இத ஒரு டீக்கான பொருளால பயன்படுத்துறாரு. அங்க வெறுமா அதை ஒரு குடிக்க இப்படின்னு ஒரு சவுண்ட் அவங்க கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க இது வரைக்கும் ஒரே லெவல்ல அங்க ஸ்டக் ஆயிருப்பாங்க, அது பிரேக் த்ரூ ஆயிடுச்சு. இப்போ டைரக்டா 3 ரேங்க் டீய 10க்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே சொல்ல முடியுது இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. அங்க இப்படி அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணும் போது அங்க மேவும் வந்துட்டு, அட ஷாப் ஓனர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரோட ப்ரெஷரே ரொம்ப மேசிவா இருக்கு. பார்த்தா அதுக்கேத்த மாதிரியே நம்ம யூவும் ஆன்டியோட டிராகனை வச்சுன்னு ரொம்ப சீனா அங்க வருவான். அட இவனா இந்த கடையோட ஷாப் ஓனரு, இவன் தானே இதுக்கு முன்னாடி அந்த 2 பேரையும் வச்சு செஞ்சான், பிளாக் டிராகன் கூடயும் கான்டாக்ட போட்ட அதே யூ, அந்த டீச்சரு அவன் தானே இவன். நம்ம யூவும் வந்தவுடனே டப்புன்னு அந்த பிளாக் டிராகனை அவனோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் ஏரியாக்கு அனுப்புறான். உள்ள வந்துட்டு, நான் வந்துட்டேன். ஷாப் ஓனரு கரெக்டான டைமுக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஏன்னா உங்களுக்காக ஒரு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? அவங்க வேற யாரு, நர்ஸ் தான். நர்ஸ் பொண்ணு, இந்த மாதிரி நான் கேட்கலாமா, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாச்சும் பீஸ்ட்டை வாங்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்களா? இல்ல நர்ச்சரிங் அதுக்கான வேலையும் என்னால பண்ண முடியும் பீஸ்ட்டுங்களுக்கு. நர்ச்சரிங்னா ஒன்றும் இல்ல, நம்ம ஹீரோ கிட்ட தான் இப்போ புதுசா ஒரு எபிலிட்டி வந்திருக்கு, அதாங்க பீஸ்ட்டுங்க பயங்கரமா எவால் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான எபிலிட்டி அது. இந்த மாதிரி விஷயங்களையும் எங்க ஷாப் வந்து ஹேண்டில் பண்ணோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது என்னன்னா, என்கிட்ட இருக்கிற இந்த ஃபேரி இது ஆக்சுவலா ஒரு நேச்சர் ஸ்பிரிட், இதை கல்டிவேட் பண்ணி லெவலப் பண்ண நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரொம்ப வருஷமாவே டார்க் மூன் ரேங்க்ல தான் எப்பதுல இருந்தும் இது ஸ்டக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்த ஒரு கிளான்ஸ்லயே அவனுக்கு தெரியுது இதோட பொட்டன்ஷியல், அது ரேடியன் சன் ரேங்க் டியர் 6 அது வரைக்கும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல, இது ஒரு ஆவரேஜான விஷயம் தான். என்னது ஆவரேஜா? நான் இது கூட கான்ட்ராக்ட போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணேன். ஈவன் என்னோட ஏ ரேங்க் டேலண்டா இருக்கிற ஸ்பிரிட் ஹார்ட் அதையும் இது கூட ஃபியூஸ் பண்ண, இருந்தாலும் ஸ்டில் அதே லெவல்ல தான் இது ஸ்டக் ஆயிருக்கு. ஆனாலும் இது லெவலப் ஆன மாதிரியே தெரியல. நான் என்ன தப்பு பண்றேன் அதை சொல்லுங்க. சரி, இப்போ இதுதான் விஷயம்னா பிராங்கா நான் உங்ககிட்ட உண்மையே சொல்லிடுறேன். அப்படி நான் ஒண்டி மிஸ்டேக்கனா இல்லைன்னா என்னால வெறும் பார்த்த ஒரு கிளான்ஸ்லயே சொல்ல முடியுது, உனக்கும் இந்த நேச்சர் ஸ்பிரிட்டா இருக்கிற இந்த ஃபேரி இதுக்குமே அந்த அளவுக்கு காம்பேக்டபிலிட்டி இல்லவே இல்ல. சிம்பிளா சொன்னா உங்க 2 பேருக்குமே 5% தான் அங்க காம்பேக்டபிலிட்டி இப்போ இருக்கு. 5% நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஷாப் ஓனரு? ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த எல்ஃபா இருக்கிற இந்த ஃபேரி இது மொத்த டேலண்ட்டையும் இந்த அப்சர்வ் பண்ணிருக்கு. ஈவன் நாங்க 2 பேரும் ஒரு கோரான கான்ட்ராக்டே போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது காம்பேக்டபிலிட்டி எப்படி கம்மியா இருக்கும்? வேற என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? உன்னோட டேலண்ட்டை நீ முழுமையா ஃபியூஸ் பண்ணிருக்க அப்படின்னு நீ சொல்ற. இப்போ இதுதான் விஷயம்னா எதுக்காக உன்னோட ஃபேரி ஸ்பிரிட் இன்னமும் எதுக்காக அதோட பழங்கால பிளட் லைனை இன்னமும் அவிக்கன் பண்ணாம இருக்கு? இதை கேட்கிற நர்ஸ் அம்மா ரொம்பவும் ஆடி போறாங்க. என்னது, என்னோட ஃபேரி ஸ்பிரிட் கிட்ட பழங்கால ஃபேரிக்கான பிளட் லைன் வந்திருக்கா? அதுதான் இப்போ இருக்கிற எல்லா ஸ்பிரிட்டோட வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒன்றே நம்ம யூ சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா அவ்வளவுதான், இதால இம்பீரியல் கிளானையே ஜாயின் பண்ண முடியும். அதுக்கும் மேல இது கிட்ட ஒரு பழங்கால
பிளட் லைன் இருக்கனால எனக்கு பயங்கரமான அந்தஸ்தும் பதவியும் இதனால கிடைக்கும் இந்த ஸ்பிரிட் உலகத்தை பொறுத்த வரைக்கும். சரி ஷாப் ஓனரு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது கிட்ட பழங்கால பிளட் லைன் அது இருக்குன்னா நான் ஒரு பீஸ்ட் டேமரா இருந்தோம் நான் கான்டாக்டே பண்ணியிருக்கேன் இது கூட. அப்படி இருந்தும் எனக்கு அதை பத்தி அங்க தெரியவே இல்ல. உண்மையா சொன்னா இது நொடியில இருக்கிற ஒரு ஒரு இனம் ஒரு ஒரு பீஸ்ட் எல்லாத்துக்குள்ளயும் இந்த பழங்கால பிளட் லைன் வந்து இருக்கதான் செய்யும். அது ரொம்ப ரொம்ப பழமையாவும் இருக்கலாம். அதை அவிக்கன் பண்றது அதுதான் ஒரு மேட்டரான விஷயமே. சோ இத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தா மூலமா பையன் வந்திருப்பாரு, பையன் மூலமா தாத்தாக்கு பேர பசங்க வந்திருப்பாங்க. இப்படியே இது தொடர்ந்து போயினே இருக்கும் மேசிவா. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த பழங்கால பிளட் லைன்ல இருக்கிறதெல்லாம் அவைக்கன் பண்றது கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் கஷ்டம், கஷ்டத்தை விடவும் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதானே? அதேதான் நர்ஸ் அம்மா. யோ என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? எவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு ஆசையெல்லாம் காட்டிட்டு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிருக்க. எதுக்காக என்ன வச்சு ஃபன் பண்ண இருக்க நீ? ஏன்னா இது ஒரு காமனான நாலேஜா எல்லாருக்குமே தெரியும்பா. காமனான விஷயம் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேரு தங்கத்தை வித்து பித்தளைய தேடி போவாங்க. அந்த விஷயமா தான் இதுவும். உன்கிட்ட யாருமா சொன்னா ஏன்ஷியன் பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியாதுன்னு? ஒரு பிசுறு இருந்தாலும் போதும் அதை அசால்ட்டா அவைக்கன் பண்ணலாம். இதை கேட்கிற அந்த நர்ஸ் அம்மாக்கா ஒண்ணுமே அங்க புரியல. இவனுக்கு எங்கல இருந்து தான் இந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வருதோ? எப்படி ஒரு பிசுரை வச்சு மொத்தமா ரேரான பிளட் லைனா இருக்கிற அந்த பழங்கால பிளட் லைனை எப்படி அவைக்கன் பண்ண முடியும்? ஆனா ஒரு சைடு மேஜிக் யூனிவர்சிட்டியில ஆளு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணான். அங்கேயே ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு ஸ்லைம் ஒரு பட்டர்ஃப்ளை இதே ஆளு பயங்கரமா எவால்வ் பண்ணா. அவன் பண்ண அதிசயங்களும் அவன் கிட்ட இருக்கிற அந்த பவர் லெவலுக்கும் இவன் ஒன்னும் ஒரு சிம்பிளான பர்சன் கிடையவே கிடையாது. எப்படி மேடம் யோசிக்கும் போது உடனே நம்ம யூ வந்துட்டு சரிம்மா இந்த மாதிரி உன் இஷ்டம் தான், உனக்கு பழங்கால பிளட் லைனை அவைக்கன் பண்ணுமா இல்ல இல்லையா? எல்லா சாய்ஸும் இப்போ உன் மேலதாம்மா டிபெண்ட் ஆகுது. ஷாப் ஓனரு இந்த மாதிரி நான் உங்ககிட்டயே இந்த விஷயத்த விடுறேன். ஒரு சைடு அவங்களும் யோசிக்கிறாங்க எப்படியும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஒரு 4 மாசம் இல்ல அதுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அதுக்கும் மேல விட ஆகலாம். இப்படி இவங்க யோசிச்சிங்கன்னே அங்க சொல்ல நம்ம ஹீரோவா வெறுமா ஒரு விரல் அங்க காட்டுவான். அங்க இதை கேட்கிற நர்ஸ் அம்மாவும் ரொம்ப ஆடி போறாங்க. என்னது ஒரே மாசமா? ஒரே மாசத்தால இதோட பிளட் லைன் உங்களால அவைக்கன் பண்ண முடியுமா? இது பல மடங்கு வேகமால இருக்கு. அட இருமா நீ பாட்டு பேசிக்கினே போற, கொஞ்சம் என்னையும் பேச விட. நான் சொன்னது ஒரு மாசம் இல்ல, ஐ மீன் 1 மினிட். என்னங்கய்யா சொல்றீங்க 1 மினிட்டா? சரி அப்புறம் எதுக்கு? வாங்க வாங்க என்னோட இன்னர் ரூமுக்கு வாங்க. நான் எதுக்கு தயங்கணும்? இது வரேன். அட யாருமா உன்ன வர சொன்னா? உன்னோட ஸ்பிரிட் ஃபேரி அனுப்புமா. இதனால பாவம் மேடம்க்கு அங்க மொக்கையா போயிடும். இதுக்கப்புறம் ஃபேரிய ரூமுக்கு கொண்டு போயிட்டு அங்க விஷயங்களை ஆள ஆரம்பிப்பான் 1 by 1. அங்க நர்ஸ் அம்மாக்கு இப்பயும் ஒரு மாதிரி கவலையா இருக்கும். ஏன்னா சொந்த ஃபேரியாச்சு உள்ள சக்சஸ் ஆகுமா இல்ல ஆவாதா அப்படின்னு ஒரு கவலை தான். உடனே நம்ம மேவும் வந்துட்டு நர்ஸ் அம்மா நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். உள்ள போயிருக்கிறது யாரு? ஷாப் ஓனரு. அவரு ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணிட்டா அவரு முடிக்காம விட மாட்டாரு. அவரு உங்ககிட்ட சொன்னாரு இந்த மாதிரி கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும், வெற்றிகரமா அதோட பழமையான பிளட் லைனா அவைக்கன் பண்ணோன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க கவலை பண்ணும்? எதுக்குமே கவலைப்பட வேணாம், பிரச்சனையே இல்ல. அங்க ஆளு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியில வரான். உள்ள போயிட்டு நம்ம ஆளு என்ன பண்ணான்னு தெரியல. ஃபேரி ரொம்பவும் டயர்டா பயங்கரமா மூச்சு வாங்குது. அது மேல ஒரு பங்கமான ஆறாவும் வரும். அதோட பவர்ஸ் இதெல்லாம் வச்சு அங்க தெரியுது அதோட பழமையான பிளட் லைன் அவைக்கன் ஆயிடுச்சு. அதோட ரேங்க்கும் பல மடங்கு இப்ப அதிகமாயிடுச்சு. அங்க இதை பாக்குற நர்ஸ் அம்மாவோட கண்ணை அவங்களாலேயே அங்க நம்ப முடியல. ஆமா நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? அவங்க அதோட ரேங்கை செக் பண்ணா ரேடியன் சன் ரேங்க்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேரி டார்க் மூன் ரேங்க்லயே இருந்துச்சு பல வருஷமா. ஆனா ஆளு வெறுமா ஒரே ஒரு நிமிஷம் உள்ள கொண்டு போனான். ஜஸ்ட் 1 மினிட் என்ன பண்ணான்னு தெரியல. ரேங்க் இப்போ ரேடியன் சன் ரேங்க்ல இருக்கியா? அது ஒண்டி இல்லாம இப்போ இது ஒரு ஏன்ஷியன் ஃபேரி ஸ்பிரிட்டா இருக்கு. சிம்பிளா சொன்னா முன்ன இருக்கிறத விட இது பல மடங்கு ஓவர் பவர் ஆயிடுச்சு. ஷாப் ஓனரு எப்படியா நீங்க இத பண்ணீங்க? நாங்க தான் சொன்னோம்ல இந்த மாதிரி எங்களால பண்ண முடியும்னு. இப்ப பாரு இது ஒரு சாதாரணமான நேச்சர் ஃபேரி ஸ்பிரிட்டா இல்லாம இப்போ இது ஏன்ஷியன் பிளட் லைனா இருக்கிற அதை அவைக்கன் பண்ணிருக்கு. இப்போ இருக்க சாதாரணமான ஸ்பிரிட்ஸை விட இது ஒரு ஹை லெவலான ஸ்பிரிட்டா இப்போ இருக்கு. சரி நர்ஸ் அம்மா இப்பயாச்சும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அட இதெல்லாம் நீங்க கேட்கணுமா என்ன? ஆப்வியஸா ஆமாங்க. சரி நர்ஸ் அம்மா கொஞ்சம் ஃபீஸை ஒண்டி கட்டி கட்டா நீங்க பே பண்ணீங்கன்னா சோ என் பாக்கெட் நிறையும் கொஞ்சம் எனக்கும் நல்லா இருக்கும். அங்க நர்ஸ் அம்மாவும் உண்மையிலேயே ஆனஸ்டா சொன்னா ஃபேரி வந்து ஒரு ஏன்ஷியன்டான ஃபேரியா மாறும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ இவரு பண்ணதோட மதிப்பு அது ஒண்டி 200 மில்லியனுக்கும் மேல இருக்கு. அதனால நம்ம யூ கிட்டயும் ஷாப் ஓனரு இதோட மதிப்பு ரொம்பவும் அதிகமா இருக்கு பே பண்றதுக்கு. எப்படியோ ஒரு 230 மில்லியன் ஆச்சு ஆகும். ஓன் பேமெண்டா இப்பயே என்னால அவ்வளோலாம் பே பண்ண முடியாது. அதனால ஒன்ஸ் நான் ஸ்ட்ராங்கரா மாறிட்டு நான் உங்களுக்கு கைண்ட்னஸா ரீபே பண்ணிடுவா. சரி சரி இந்த மாதிரி டவுன் பேமெண்டா பாதி பணத்தை கட்டிட்டு எனக்கு 230 மில்லியன்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 200 மில்லியன் கட்டு கட்டா பணத்தை கொண்டு வாமா அது போதும். இதை கேட்கிற நர்ஸ் அம்மா
ஆமாக்கா அவ்வளோ சந்தோஷம். 200 மில்லியன் தானே, 30 மில்லியன் சேவ் ஆயிடுச்சு. ஷாப் ஓனர் ரொம்பவும் நன்றி. இப்போ இவரு பண விஷயத்தினால எங்க வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சு. நம்ம ஹீரோ ரேண்டமா கல்டிவேஷனை உயர்த்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால சிஸ்டம் மூலமா 1000 பாயிண்ட் வந்து அங்க கிடைக்குது. இதை பாக்குற நம்ம ஆளு வியந்து போறான். சாதாரணமா சின்ன சின்ன பீஸ்டுங்களை விற்கும் போது பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது பாயிண்ட்ஸ் என்னப்பா இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ணதுக்காக அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. நான் கண்டிப்பா திரும்ப அப்புறமா வரேன். உனக்காக வெயிட் பண்றேன். இதே மாதிரி நிறைய பேர் வாங்கப்பா. இதுக்கப்புறம் ஆளுக்கு 1000 பாயிண்ட் வந்து அங்க கிடைச்சிருக்கும்ல. அதே மாதிரி ஒரு கிரிம்சன் ஸ்டார் ரேங்க்ல இருக்க ஒரு ரிவார்டு அதுவும் ஆளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஆளு கிளைம் பண்ணல, அதையும் ஆளு கிளைம் பண்ணணும்னு சொல்லி பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் அதுக்குள்ள ஆளு வரான். அங்க சிஸ்டமும் கேக்குது, ஆமா நீங்க கிளைம் பண்ண ஆசைப்படுறீங்களா? அட கேக்குற கேள்வியாது, சீக்கிரம் கிளைம் பண்ணு. அங்க இப்பதான் அது என்னன்னு தெரியுது. அது ஒரு ட்ரூவான ஸ்டெல்லார் ஃப்ளேம் தான். அது ஆக்சுவலா இதுவும் எக்ஸாட்டிக் ஃப்ளேம் அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமான ஒரு ஃப்ளேம் தான். ஆனா இப்போ ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸாட்டிக் ஃப்ளேம் இருக்கு. இப்போ அதையும் இதையும் எம்பரர் பேர்டு கிட்ட கொடுத்து இணைச்சனா அவ்வளவுதான். எம்பரர் பேர்டு வேற லெவல்ல எவ்வளவும். இது உண்மையிலேயே ஆசமா இருக்க போது. எம்பரர் பேர்டு என்ன பண்ணிருக்க, சீக்கிரம் வெளியில வா. எக்ஸாட்டிக் ஃபயரும் இந்த ஸ்டெல்லார் ஃப்ளேமையும் முழுங்கி ரீஃபைன் பண்ணி ஒரு புது விதமான கலவையில இருக்க ஒரு பவர் கொண்டு வா இப்படி நாங்க சொன்னோன்னே அதுக்கேத்த மாதிரி அதுவும் அங்க ரீஃபைன் பண்ண ஆரம்பிக்க அதோட லெவலும் இதுக்கு முன்னாடி டிமானிக் டிராகனோட லெவல் எப்படி ரைஸ் ஆச்சு அதே மாதிரி இப்போ இதுக்கும் பயங்கரமா ரைஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல ஸ்டார் ரேங்கோட லெவல் 10 வரைக்கும் வந்துடும். அப்படியே ஸ்டக் ஆகுது. இதுதான் கரண்டான லிமிட் அப்படின்னு நாங்க போடும் சிஸ்டம்ல. இத பாக்குற நம்ம யூ விடுவானா, அட என்கிட்ட தான் ப்ரீடிங் சிஸ்டமே இருக்கே, நான் இருக்கிறதே லிமிட்டை உடைக்கதான்டா இப்படின்னு ஆளு ஏன்ஷியன்டான ஆர்ட்ஸ் அங்க பரப்ப ஆரம்பிப்பான். இதனால அதுவும் பயங்கரமா லெவலப் ஆகி டார்க் மூன் ரேங்க் அதை ரீச் பண்ணும். சிம்பிளா சொன்னா இப்போ அந்த டிமானிக் டிராகனும் நம்ம எம்பரர் பேர்டு இவங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த்தும் சரி சமமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எம்பரர் பேர்டு புதுசா ஒரு ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணிருக்கு, மினியேச்சர் ஸ்டார்னு. பவர் ஆஃப் தி சுப்ரீம் ஃப்ளேமை பயன்படுத்தும் போது அதால மினியேச்சர் ஸ்டார் அங்க ஃபோர்ஜ் பண்ண முடியும். அதுக்கு எந்த அளவுக்கு பவர் பொசஸ் ஆயிருக்குன்னா எல்லாத்தையுமே அழிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸை வெளியிட முடியும். ஆஹா எம்பரர் பேர்டு நீ உண்மையிலேயே கிரேட். நீயும் போக போக வேர்ல்டு டெஸ்ட்ராயிங் டீமன் கிங் டிராகன் மாதிரியே ஆயின்னு போற. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான், இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்குது இப்படின்னு நம்மளால சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.